ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பிளான்ட் கிங்டம் சாப்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 10 இயர்ஸ் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ டூ லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஃபாலோ அவர் சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ். And before we start our session, don't forget to join our WhatsApp group. Scan the QR code or else description la you will get a link called get your free notes ன்னு இருக்கும். அது மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. செஷன்ஸோடைய நோட்ஸ் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. சரியா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்ம டிசம்பர் 26, 2025 ஒரு ஆன்லைன் எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்ணியிருந்தோம். ரைட், அது ஆஃப்லைன்லேயும் இருக்குது. அப்போ இதில் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் செஷன் இருக்கும், ஏஐ ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, எக்ஸாம்ஸ், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், கிரேட் இன் பேட்டில், அதாவது உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மென்டார்ஷிப் எல்லாமே கிடைக்கும். ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. கோர்ஸ் மெட்டீரியல் டேப் கிடைக்கும். டேப்பில் தான் நீங்கள் நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோஸ் பார்ப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த எக்ஸ்பிஎல் ப்ரோக்ராமுக்கு லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பாருங்கள், நம்ம மார்ச் 27 பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 30 டே ஒரு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். அது வந்து நிறைய பசங்க அந்த 30 டே தான் படிப்பாங்க இல்லையா, போர்டு எக்ஸாம் முடிஞ்சு. அப்போது அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 + ஜிஎஸ்டி. இதில் நீங்கள் இப்போவே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஆன்லைன் எக்ஸ்பிஎல் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். சரியா? ஸோ இதில் பாருங்கள், ஜிஏபி டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட்டு, நீட் பேஸ் மார்க் டெஸ்ட்டு, அப்புறம் லைவ் கிளாஸு, ரைட் அண்ட் டவுட் சால்விங் செஷன்லாம் கிடைக்கும். ஸோ கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்ம சைலம் ஹைப்ரிட் கேம்பஸில் இந்த கோர்ஸ் போயிட்டு இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராமு, ஆன்லைன் ஆஃப்லைன். ஐ கேன் சே இந்த ஹைப்ரிட் ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் ஆன்லைனு நீங்கள் டேப்பில் வீட்டில் இருந்து படிப்பீங்க, 2வது நாள் ஆஃப்லைனு நீங்கள் சென்டருக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 81 சாப்டர் நம்ம 20 பார்ட்ஸை பிரிச்சுக்கிறோம். ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் அப்போ 8000+ கொஷின்ஸ் நீட் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 25+ எல்எம்ஆர்பி எக்ஸாம் எழுதுவீங்க, 30+ மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. ரியல் நீட் எக்ஸாம் அந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. ஜனவரி 4th வீக் ஆரம்பிக்குது. ஸோ 10,000+ ஜிஎஸ்டி இஸ் த ப்ரைஸ். யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு யூ கேன் கால் திஸ் நம்பர் 8129000700. அவர் எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் வில் டாக் டு யூ. நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம், இதில் எந்த கோர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் பேசலாம். தே வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். சரியா? ஸோ பாருங்கள், நம்ம சைலம் வந்து தமிழ்நாட்டில் சென்டர் போட்ட ஒரு வருஷம் தான் ஆகுது. We have created lot of students who's currently studying in medical colleges. அப்போ இந்த லிஸ்ட்டில் உங்கள் ஃபோட்டோ வரணும், அதான் எங்கள் ஆசை. ரைட். ஸோ அப்போது ஐ ஆம் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ இந்த கோர்சஸில் சேர்ந்து உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுங்கள். சரியா? லெட் அஸ் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் த கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2025 கேட்டது ப்ரியோஃபைட்ஸில் ஜெமே ஹெல்ப் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ப்ரியோஃபைட் பொறுத்த வரைக்கும் ஜெமே வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு. ரைட். ஸோ இப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். டைரக்ட் என்சிஆர்டி, அந்த பட்டு ஏசெக்சுவல் பட்டு மாதிரி இருக்கிறது தான் ஜெமே அப்படிங்கிறது. அப்புறம் வி ஹேவ் டு மேட்ச் திஸ் திங்கு. ரைட்டா? ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு டெரிடோஃபைட்டுக்கு பேசலாமா? டெரிடோஃபைட் வந்துட்டு ஐ கேன் சே டெரிடோஃபைட் வந்துட்டு என்னது, சால்வினியா. ரைட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரியோஃபைட் வந்துட்டு பாலிட்ரைக்கம். அப்புறம் ஆஞ்சியோஸ்பம் வந்துட்டு சால்வியா, ஜிம்னோஸ்பம் வந்து ஜிங்கோ. ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 3 டைரக்ட் என்சிஆர்டி. எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே கேட்பாங்க. இப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? ஸோ அப்புறம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னாலே நேக்கட் ஓவரி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஐ மீன் நேக்கட் ஓவியூல் அப்படிங்கிறது தான். ஓவரியே இருக்காது, ஓவியூல் நேக்கடாக இருக்கும். அப்போ சீடு வந்துட்டு கவரிங் இல்லாமல் நேக்கடாக இருக்கும். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சரு. ரைட். ஸோ அப்போது given below are the stages in the life cycle of pteridophyte. Arrange the following stages in the correct sequence. ஸோ இந்த ABCDE இந்த ஸ்டேஜஸை கரெக்ட் சீக்வன்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டாக இருக்குது, அதில் மியாசிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஸ்போர் வில் பி ப்ரொடியூஸ்டு. அப்போது ஸ்போர் அப்படிங்கிறது ஹாப்ளாய்டா, அதுலேருந்து கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் வரும். ஸோ அப்போது டெரிடோஃபைட்ஸுடைய கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜுக்கு பேர் என்னதுன்னா ப்ரோத்தாலஸு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் 2வது. அப்புறம் ஸோ இந்த கெமிட்டோஃபைட் வந்துட்டு கெமீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ அப்போது அந்த கெமீட்டு, மேல் கெமீட்டு, ஃபீமேல் கெமீட் எங்கேருந்து வரும்னா, மேல் கெமீட்டு ஆந்த்ரீடியாவிலேருந்து, ஃபீமேல் கெமீட்டு ஆர்கிகோனியாவிலேருந்து வரும். ஸோ அப்போது அந்த கெமீட்டோஃபைட்டில் இது ஃபார்மேஷன் ஆகணும் ஃபஸ்ட்டு. ரைட்டா? ஃபார்மேஷன் ஆன பிறகு மேல் கெமீட்டான ஆன்திரோசாய்ட்ஸ் வந்துட்டு ஓகே ஃபீமேல் ஆன்திரோசாய்ட்ஸ் வந்து எங்கே போகணும், ஆர்கிகோனியாக்குள்ளார போய் ஃபீமேல் எக்கோட ஃபியூஷன் ஆகணும். ரைட்டா? அது வாட்டரில் தான் போகும், மேல் கெமீட்டு ஃபீமேல் கெமீட்டை நோக்கி. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து ஈ வரும். ஃபைனலாக 2 பேரும் ஃபர்டிலைசேஷன் ஆவாங்க. இங்கே கொடுத்துருக்கிறதுல அரேஞ்ச் பண்ணோன்னா இதுதான். ஃபஸ்ட்டு பி, ஓகே, அப்புறம் ஏ, அப்புறமா டி. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 ஐ மீன் சாரி ஆப்ஷன் 2. ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறமா இ, அதுக்கப்புறமா வந்துட்டு சி. புரியுதா, கிளியரா? ஸோ ஸ்போரோஃபைட்லேருந்து ஸ்போர்லேருந்து கெமிட்டோஃபைட், கெமிட்டோஃபைட்லேருந்து கேமேட்லேருந்து ஜைகோட், ஜைகோட்லேருந்து திருப்பி ஸ்போரோஃபைட். சரியா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். இப்போ கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிரியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. சரியா? ஸோ அப்போது இதில் பார்த்துடலாமா? ஸோ இது பார்க்கும்போது antherozoid fusion with egg, attachment of gametophyte to substratum, reduction division to produce a haploid spore, reduction division meiosis, formation of sporophyte, okay, release of antherozoids, ரைட்டா? ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கெமிட்டோஃபைட் வந்துட்டு சப்ஸ்ட்ரேட்டமில் அட்டாச் ஆகணும். சரியா? ஸோ கெமிட்டோஃபைட் வந்துட்டு சப்ஸ்ட்ரேட்டமில் அட்டாச் ஆகணும். சரியா? ஸோ அப்போது அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மேல் கெமீட் ஆன்தீரோசாய்டு வந்துட்டு வாட்டர் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிட்டு ஆன்தீரோசாய்டு இஸ் மேல் கெமீட், இட் வில் கோ அண்ட் ஃபியூஸ் வித் த ஃபீமேல் எக்கு. சரியா? ஸோ அப்போது இதுக்கு அடுத்து எக்கோட ஃபியூஸ் ஆகுது. மேல் கெமேட்டு ஃபீமேல் கெமேட்டு ஃபியூஷன் ஆன பிறகு ஜைகோட் ஃபார்மேஷன் இருக்கும். ஜைகோட்டு ஸ்போரோஃபைட்டாக டெவலப் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து ஸ்போரோஃபைட் டெவலப்மெண்ட். அப்போது இது பிரியோஃபைட்டுங்கிறதுனால இதுக்கு மேலே எப்படி ஸ்போரோஃபைட் வருதுன்னு வச்சுக்கலாம். சரியா? புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் இந்த ஸ்போரோஃபைட்டில் இந்த இடத்துல மியாசிஸ் நடந்து உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது, ஓகே, ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆகும். ரைட். அப்போ இது 5. அப்போது பி, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் ஏ, அண்ட் அதுக்கப்புறமா டி, அதுக்கப்புறமா சி. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். லெட் அஸ் மேட்ச் திஸ் அண்ட் திஸ். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் விஷயம், இது வந்துட்டு பயோ கிளாஸிஃபிகேஷன் சாப்டரு. சரியா? அதனால் லெட் அஸ் ஸ்கிப் திஸ். பயோ கிளாஸிஃபிகேஷன் சாப்டர்லேருந்து வருது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு ரைசோபஸ் பிரெட் மோல்டு, சிலாகோ அப்படிங்கிறது ஸ்மட் ஃபங்கை, புசினியா ரஸ்ட் ஃபங்கை, அகாரிகஸ் வந்து மஷ்ரூம். பயோ கிளாஸிஃபிகேஷன் சாப்டர். அப்போது ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது வந்து ஃபேயோஃபேசியா ப்ரௌன் ஆல்கே பற்றின ஒரு கொஷின். ஒரு 5 இது இருக்குது. அதில் எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம சொல்லணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் யூஸ்வலி பை ஃப்ளஜலேட்டட் ஸ்போர். ஸோ அப்போது ஃபேயோஃபேசியா ப்ரௌன் ஆல்கே, அப்போ அதுக்கு வந்து ஸ்போர் வில் ஹேவ் 2 ஃப்ளஜலா. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஊகேமஸ் மெத்தட் ஒன்லியா அப்படின்னா இல்லை. ஐசோகேமஸ், அனோசோகேமஸ், ஊகேமஸ் மூணுலேயுமே நடக்கும். ஸ்டோர்டு ஃபுட்டு இன் த ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், எதர் மேனிட்டால் ஆர் லேமினரின். ஆமாம், ப்ரௌன் ஆல்கே பொறுத்த வரைக்கும் லேமினரின் ஆர் மேனிட்டால் ஃபார்மில் தான் ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகும். மேஜர் பிக்மெண்ட்டு ஃபவுண்ட் ஆர் குளோரோஃபில் ஏசி, கெரோட்டினாய்டு, சாந்தோஃபில். இதுவும் கரெக்டு தான். வெஜிடேட்டிவ் செல் அவ செலுலோசிக் வால் யூஸ்வலி கவர்ட் ஆன் த அவுட் சைட் பை அ ஜெலாட்டினஸ் கோட்டிங் ஆஃப் அல்ஜின். இதுவும் கரெக்டு தான். சரியா? ஸோ இப்போ பியை தவிர எல்லாமே கரெக்டு. ஏ, சி, டி, இ. ஸோ வெஜிடேட்டிவ் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்லோஸ் வால் இருக்கும், அதுக்கு வெளியே அல்ஜின் இருக்கும். சரிங்களா? எது ப்ரௌன் ஆல்கே பொறுத்த வரைக்கும். ரெட் ஆல்கேக்கு கேராஜின் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ரைட். இப்போ ஏ அண்ட் ஆர் அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கெமிட்டோஃபைட்டு இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் மாஸ் இஸ் புரோட்டோனிமா. ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு பிரியோஃபைட்டில் லிவர் வாட்டு அண்ட் இதுக்கப்புறமா மாஸ் இருக்கும். இப்போ மாஸில் கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு புரோட்டோனிமாவா அப்படின்னா ஆமாம், கரெக்டு. புரோட்டோனிமா டெவலப் டேரக்ட்லி ஃப்ரம் ஸ்போர் ப்ரொடியூஸ்ட் இன் கேப்சில். எஸ். ஸோ ஹேப்ளாய்டாக இருக்கிற ஸ்போர்லேருந்து தான் கெமிட்டோஃபைட் வரணும். மாஸுக்கு பொறுத்த வரைக்கும் கெமிட்டோஃபைட் 2 ஸ்டேஜாக இருக்கும். புரோட்டோனிமா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், லீஃபி ஸ்டேஜ் வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ ஸ்போர்லேருந்து ஃபஸ்ட்டு புரோட்டோனிமா தான் வரும். இப்போ இதுவும் கரெக்டு. ஸோ ஸ்போர்லேருந்து புரோட்டோனிமா டேரெக்டாக வரதுனால தான் கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக என்ன இருக்குது, புரோட்டோனிமா இருக்குது. ஸ்போர்லேருந்து புரோட்டோனிமா டேரெக்டாக வருது. இப்போ ஸ்போர்லேருந்து கெமிட்டோஃபைட்டிக் ஃபேஸுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸான புரோட்டோனிமா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஏ, ஆர் இஸ் ரைட், ஆர் இஸ் எக்ஸ்பிளைனிங் த ஏ. சரியா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? புரியுதா? கிளியரா? ஸோ ஐடென்டிஃபை த பேர் ஆஃப் ஹெட்ரோஸ்போரஸ் ரெடோஃபைட்ஸ் அமங் த ஃபாலோயிங். ஸோ செலாஜினலா சால்வினியா ரொம்ப சிம்பிள். ஸோ இவங்க 2 பேர் தான் ஹெட்ரோஸ்போரஸ். மைக்ரோஸ்போர் மேல் ஸ்போர், மெகாஸ்போர் ஃபீமேல் ஸ்போர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்புறம் ஏ அண்ட் ஆர் ஜிம்னோஸ்போமில் pollen grain released from microsporangium and carried by air current. Air current carry the pollen to the mouth of the archegonia where male gamete are discharged and pollen tube is not formed. ஸோ பேசிக்காக ஜிம்னோவில் pollen வந்து காற்று வழியாக போகும். ரைட். ஸோ அது போய் ஆர்கிகோனியா கிட்ட போகுது, ஆர்கிகோனியாவில் டிஸ்சார்ஜ் ஆகுது அண்ட் pollen tube is not formed கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தப்பு. pollen tube வந்து ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? pollen tube ஃபார்மேஷன் இருக்கும். அந்த pollen tube இப்படி க்ரோ ஆகி அதுக்குள்ளார தான் மேல் கேமீட் அப்படிங்கிறது உள்ளார பாசேஜ் ஆகும். ஒரு சப்வே டனல் மாதிரி தான் pollen tube உள்ளார மேல் கேமீட் பாசேஜ் ஆகும், அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆகும். pollen tube நாட் ஃபார்ம்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ ஏ இஸ் ரைட், ஆர் இஸ் இன்கரெக்ட். சரிங்களா?
புரியுதா? அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச் அப்படிங்கிறது தான். வால்வாக்ஸ் க்ரீன் ஆல்கே, ஸோ ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணும். எக்டோகார்பஸ் ப்ரௌன் ஆல்கே, ஃபியூகோசாந்தின் வச்சிருக்கோம். யுலாத்ரிக்ஸ் க்ரீன் ஆல்கே, அதுக்கும் மேனிடாலுக்கும் சம்மந்தம் இல்லை. மேனிடால் வந்து ப்ரௌன் ஆல்கேக்கு தான், ரைட். பார்ஃபைரா ரெட் ஆல்கே, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். ஸோ அப்போ 4 வந்து கரெக்ட், 3 தான் தப்பு. சரியா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், ஹைட்ரோகுலாய்டு கெராஜின். கெராஜின்னாலே உங்களுக்கு ரெட் ஆல்கே மட்டும் தான். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அல்ஜின் தான் உங்களுக்கு ப்ரௌன் ஆல்கே. சரியா? இப்போ ரோடோஃபைசியா தான் ரெட் ஆல்கே. அப்புறம் மேட்சிங் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்பைரோகேரா அப்படிங்கிறது க்ரீன் ஆல்கே. அப்போ அது ஹாப்ளாய்டாக இருக்கும். ஓகேங்களா? டாமினன்ட் வந்துட்டு ஹாப்ளாய்டு, ரைட். ஃப்ரீ லிவிங் கெமிட்டோஃபைட்டு நான் சொல்ல முடியும், ஏக்கு 2. ஓகே, ஏக்கு 2. அதுக்கப்புறம் ஃபர்ன்னா டெரடோஃபைட்டு, டாமினன்ட் வந்துட்டு ஸ்போரோஃபைட்டா. ஸோ அப்போ டாமினன்ட்டு டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டு, ரைட்டா, வித் ரெடியூஸ்டு கெமிட்டோஃபைட் கால்டு ப்ரோத்தாலஸ். ஸோ ப்ரோத்தாலஸ் அப்படிங்கிற கெமிட்டோஃபைட் இருக்குது டெரடோஃபைட்ஸில் தான். ஸோ பிக்கு 3, ஏக்கு 2, பிக்கு 3, ரைட்டா. அப்படி போட்டாலே ஆன்சர் வந்துருச்சு, ஆப்ஷன் 1 சொல்லிட்டு. சி ஃபினேரியா வந்துட்டு பிரியோஃபைட்டு, டாமினன்ட் ஹாப்ளாய்டாக இருக்கும் அந்த கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ், ரைட்டா. லீஃபி கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் டாமினண்ட்டாக இருக்கும், ஹாப்ளாய்டாக இருக்கும். அது வந்துட்டு ஸ்போரோஃபைட்டோட ஆல்டர்னேட் ஆகும் வித் பார்ஷியலி டிபெண்டன்ட் மல்டி செல்லார் ஸ்போரோஃபைட். ஓகே, ஆக்சுவலி உங்கள் புக்கில் இந்த டேர்ம் இருக்காது, பார்ஷியலி டிபெண்டன்ட்னு இருக்காது. ஸ்போரோஃபைட் கெமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அது ஃப்ரீ லிவிங் கிடையாதுன்னு போட்டிருப்பாங்க. பார்ஷியல் டிபெண்டன்ஸ்லாம் என்னதுன்னா பாருங்க, ஃபுட்டுக்கு ஸ்போரோஃபைட்டு கெமிட்டோஃபைட்டை தான் நம்பி இருக்குது. பட் ஆனால் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்போரோஃபைட்டில் ஆஸ் யூஷுவல் நடக்கும் இண்டிபெண்ட்டாக. ஸோ அதனால தான் பார்ஷியலி டிபெண்டன்ட் அப்படின்னா ஃபுட்டுக்கு மாத்திரம் ஸ்போரோஃபைட்டிஸ் டிபெண்டிங் வந்து கெமிட்டோஃபைட் அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஃபினேரியா விச் இஸ் கமாண்டர் த பிரியோஃபைட்டோட லிவர் வாட்டு. அப்போ அதுக்கு 3க்கு 4. சைக்காசிவ் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பர்ம், டிப்ளாய்டு வந்துட்டு டாமினன்ட் ஸ்போரோஃபைட்டு, அஃப்கோர்ஸ் இட் இஸ் வாஸ்குலர். அப்போது மேல் ஃபீமேல் கேமெட்டு ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கும். ஐ மீன் கெமிட்டோஃபைட் வந்துட்டு ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போலன் கிரெயின், ரைட். அந்த மாதிரி போலன் கிரெயின்லாம் ரொம்ப ரெடியூஸ்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? சூப்பர். அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கே ப்ரொடியூஸ் கேரஜின். நான் சொன்னேன் அல்ஜின் வந்து ப்ரௌன் ஆல்கே, கெராஜின் வந்து ரெட் ஆல்கே. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? செலாஜினெல்லா சால்வினியா 2 கைண்ட் ஆஃப் ஸ்போரை வந்துட்டு கொடுக்கும், அதான் ஹெட்ரோஸ்போரஸ். ரிப்பீட்டட் கொஷின், ஆப்ஷன் 2. இப்போ இந்த கொஷினே 10 வருஷத்தில் 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஈவன் இந்த ப்ரௌன் ஆல்கே கொஷினும் 10 வருஷத்தில் 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? ஈவன் அதுக்கு மேலே கூட ஆயிருக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கே கண்டைன்ஸ் மெனைட்டால் as ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்னா மெனைட்டால் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் ஆல்கே தான். ஸோ இது க்ரீன் ஆல்கே, இது க்ரீன் ஆல்கே, இது ப்ரௌன் ஆல்கே, இது ரெட் ஆல்கே. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு தான் ஒவ்வொரு ஆல்கேயோட எக்ஸாம்பிள் வந்து எந்த கேட்டகரி, க்ரீனா ப்ரௌனா ரெட்டான்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்புறம் பாருங்கள், ஜெமா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஐ கேன் சே இந்த பிரியோஃபைட்டில் லிவர் வாட்ஸில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சில லிவர் வாட்ஸில். அப்போ அதில் தான் ஜெமா கப்பில் அந்த மெர்ச்சாண்டியாலலாம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமிலோபெக்டின் கிளைகோஜனுடைய ஸ்ட்ரக்சருக்கு சிமிலராக இருக்கும். அப்போது ரெட் ஆல்கேல தான் இது வரும் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படிங்கிறது. ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூனிசெல்லார் அப்படிங்கும்போது நல்லா கவனிங்க, இதில் இருக்கிற ரெண்டுமே யூனிசெல்லாராக இருக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ யூனிசெல்லார் ஆல்கே அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? ஸோ அப்போது அப்படி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குளோரலா அஃப்கோர்ஸ் யூனிசெல்லார், ஸ்பிருலினா குளோரலா யூனிசெல்லார் ஆல்கே, ஸ்பிருலினா வந்துட்டு ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோபாக்டீரியா வரும். பட் ஸ்டில் அதுவும் யூனிசெல்லார் தான். ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கே ஆக்சுவலி சைனோபாக்டீரியா, பட் பாஸ் ஆன் மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஜென்ரல் கான்டெக்ட்ஸில் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் த சரியான ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். சரியா? அப்புறம் அடுத்து ஸ்ட்ரோபிலே ஆர் கோன்ஸ் அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எக்கோஸ்டமில் இருக்கும். டெரடோஃபைட்ஸில் எக்கோஸ்டமில் தான் அந்த ஸ்ட்ரோபிலே கோன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே இதோட இமேஜ் புக்கில் இருக்குது என்சிஆர்டியில். சரியா? ஸோ அப்புறம் பாருங்கள், எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிட்டன்ஷன் ஆஃப் ஃபீமேல் கெமிட்டோஃபைட் வித் டெவலப்பிங் young embryo on the parent sporophyte for first time is observed in pteridophyteல தான் இது ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஆச்சு, அந்த சீட் ஹேபிட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். என்னதுப்பா? ரிட்டன்ஷன் ஆஃப் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டு ஆன் பேரண்ட் ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்டில் இந்த கெமிட்டோஃபைட் ரிட்டன்ஷன் ஆகிறது இதில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, அந்த சீட். சரிங்களா? அப்புறம் பைனஸ் வந்துட்டு cannot germinate and establish without fungal association. this is because ஸோ ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த மைகாரைசா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எதில் பைனஸை பொறுத்த வரைக்கும் மைகாரனா ஃபங்கை, ரைசானா ரூட்டு. அப்போது இந்த மாதிரி பைனஸுடைய ரூட்டில் ஃபங்கை மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில், ஓகே, சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால மைகாரிசா இருந்தால் தான் ஜெர்மினேட் ஆக முடியும், இல்லாட்டினா பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அப்போது உங்களுக்கு யூனிஃப்ளஜரேட் கெமீட்டு பாலிசிஃபோனியா, ஓகே. ஸோ ப்ரௌன் ஆல்கேல வந்துட்டு பைஃப்ளஜரேட் ஜூஸ்போர், இது கரெக்டு. குளோரலா யூனிசெல்லார், இது கரெக்டு. மெர்ச்சண்டியா ஜெமா கப் வச்சுருக்கோம். பிரியோஃபைட்டில் லிவர் வாட்டு, அதுவும் கரெக்டு. பாலிசிஃபோனியா அப்படிங்கிறதுல யூனிஃப்ளஜரேட் கெமீட் இருக்குமா அப்படின்னா பாருங்கள், பாலிசிஃபோனியா அப்படிங்கிறது
இட் இஸ் அ ரெட் ஆல்கே. ஸோ அப்போது ரெட் ஆல்கேக்கு வந்து யூனிஃப்ளஜலேட் கேமிட் கிடையாது, அதுக்கு ஃப்ளெஜலாகவே இருக்காது, நான் மொட்டைல். ஸோ ஒன்று வந்து தப்பு. சரியா? ஸோ அப்போ ஒன்று இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஆஃப்டர் கேரியோகேமி ஓகே ஃபாலோட் பை மியாசிஸ் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு எக்ஸோஜீனஸ்லி. இது அப்படியே பயோ கிளாஸிஃபிகேஷனு நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே லெட்ஸ் ஸ்கிப் திஸ். அகாரிகஸில் தான் இது வரும், பயோ கிளாஸிஃபிகேஷன் சாப்டர். விங்டு போலன் கிரைன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன். ஸோ விங் வச்ச போலன் கிரைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ பைனஸ் வந்துட்டு ஜிம்னோஸ்போமில் வரும். அந்த போலன் கிரைன் வந்துட்டு விங்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்கோம். ரைட்டா? விங்ஸ் எக்ஸாக்ட் விங்ஸ் இல்லை, விங்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுருக்கோம். அப்போ அது இருக்கிறதுனால அது காற்றுல ஈஸியாக பறந்து போகும். ஏர் பாலினேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கும் பைனஸில். இட் இஸ் கம்மிங் அண்டர் த ஜிம்னோஸ்போம். சரியா? ஸோ அப்புறம் பாருங்க, எது வந்துட்டு கரெக்டு? ஓவியல் நாட் என்க்ளோஸ்ட் பை ஓவரி வால் இன் ஜிம்னோஸ்போம். ஆமாம், அஃப்கோர்ஸ் ஓவியல் வந்துட்டு ஓவரி வாலில் என்க்ளோஸ் ஆயிருக்காது. செலாஜினெல்லா ஹெட்ரோஸ்போர், சால்வினியா ஹோமோஸ்போரா இல்லை, ரெண்டுமே ஹெட்ரோஸ்போர். ஸ்டெம் அன்பிரான்ச்டு இன் போத் சைக்கஸ் செட்ரஸா இல்லை சைக்கஸில் அன்பிரான்ச்டு, செட்ரஸில் பிரான்ச்டு. ஓகே, ஹார்ட் ஸ்டைல் வந்துட்டு ஜிம்னோஸ்போமா இல்லை ஹார்ட் ஸ்டைல் வந்துட்டு ஐ கேன் சே டெரோடோஃபைல்ஸில் வந்துட்டு வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான். ஐ மீன் இதெல்லாம் தப்பு, இது மட்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ அப்புறம் கொலோனியல் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் என்ன? சூப்பர், வால்வாக்ஸு, டைரக்ட் என்சிஆர்டி. ஓகே, அப்போ சிங்கிள் செல்லு மாதிரி இருக்கிற அந்த வால்வாக்ஸோடைய அந்த சிங்கிள் செல் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரு காலனியாக இருக்கும், அதான் கொலோனியல் ஆல்கே. அப்போ எது தப்புன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இக்விஸ்டம் ஹோமோஸ்போரஸ் தான் டெரோடோஃபைட்டில் வரும். பைனஸ் டயோஷியஸு, எஸ் வெயிட்டு நம்ம ஒரு நிமிஷம் சரிங்க செக் பண்ணிக்கலாம். சைக்காஸ் தான் டயோஷியஸு, மேல் தனி ஃபீமேல் தனி. சால்வினியா ஹெட்ரோஸ்போரஸு, பைனஸ் டயோஷியஸ் கிடையாது, மேல் ஃபீமேல் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் தப்பு. சரிங்களா? ஸோ சைக்காஸில் மேல் தனியாக ஒரு பிளான்ட் இருக்கும், ஃபீமேல் தனியாக ஒரு பிளான்ட் இருக்கும். பைனஸில் அப்படி கிடையாது. சரியா? மற்றபடி இது கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இது மட்டும் தான் தப்பு. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஜைகோட்டிக் மியாசிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஐ கேன் சே ஹேப்லாடாக இருக்கிறதுல தான் வரும். ஸோ கிளமெடாமோனாஸ் வந்துட்டு ஆல்கே, மெர்சாண்டியா பிரியோஃபைட்டு, ஃபினேரியாவும் பிரியோஃபைட்டு, ஃபியூக்கஸ் அப்படிங்கிறது அகெயின் ப்ரௌன் ஆல்கே. சரிங்களா? ஸோ இப்போ சைகாட்டிக் மியாசிஸ் எதில் நடக்கும் அப்படின்னா ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள். ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள் இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிளமெடோமோனாஸு. அப்போ அதில் தான் சைகாட்டிக் மியாசிஸ் நடக்கும். ஒன்றும் இல்லை, டிப்ளாய்டாக இருக்கிற ஜைகோட்டில் மியாசிஸ் ஆகி உங்களுக்கு ஸ்போர் வருது. சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டாக இருக்கிற ஸ்போரோஃபைட்டில் மியாசிஸ் ஆகி ஹாப்லாய்டாக இருக்கிற ஸ்போர் வரும். ஓகேவா? ஜைகோட் டிப்ளாய்டாக இருந்து அதில் மியாசிஸ் ஆகி ஸ்போர் வருதுன்னா அது உங்களுக்கு ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிளில் மட்டும் தான் வரும். கொடுத்துருக்கிறதுல இதுக்கு தான் ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள். மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்கேக்கு ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள், பட் ஃபியூக்கஸ் வந்துட்டு இட்ஸ் எக்ஸப்ஷன், அதுக்கு ஹாப்லாண்டிக் கிடையாது. சரியா? புரியுதா? டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் டன் பை. ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் அஃப்கோர்ஸ் ஆஞ்சியோஸ்போம் பண்ணோம். ஓகேவா? ஒன்று தான் ஆன்சர், எல்லாமே இல்லை, ஒன்று தான் ஆன்சரு. ஆஞ்சியோஸ்போம் தான் பண்ணும். ஓகே, சின்காமி ட்ரிபிள் ஃபியூஷன், மேல் கேமிட்டி எக்கோட சேர்றது, அப்புறம் மேல் கேமிட்டி 2 போலார் நியூக்ளியோட சேர்றது. சரிங்களா? ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். எக்டோகார்பஸ் ஃபியூக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்லாண்டிக் லைஃப் சைக்கிள், ஒரு சில ஆல்கேயில் எக்ஸப்ஷன் வரும். ஃபியூக்கஸ் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள், எக்டோகார்பஸ் வந்துட்டு ஹாப்லோ டிப்ளாண்டிக். சரியா? ஸோ ரெண்டு பேருமே ப்ரௌன் ஆல்கே, ரைட்டா? பட் இது ஹாப்லோ டிப்ளாண்டிக், இது டிப்ளாண்டிக். சரி, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்? ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? இந்த செஷன்ஸ் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட், December 26 இந்த நீட் 2026 எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் XPL லான்ச் ஆயிருக்குது. அப்போது லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன், ஏ ஃபீச்சர், இன்ஃபரன்ட் ப்ராக்டிஸ் ஃபீச்சர். ரைட்? ஸோ வீக்லி எக்ஸாம், கொஷின் டிஸ்கஷன், சூப்பர் மெட்டீரியல், நீட் பேஸ்ட் மாக் டெஸ்ட், கிரேட் இன் பேட்டில் எக்ஸாம். ஸோ இதில் காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும், மென்டார்ஷிப், இது எல்லாம் கிடைக்கும். ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் GST, ஆஃப்லைனில் 19574 இன்க்ளூடிங் GST. கோர்ஸ் மெட்டீரியல் டேப் கிடைக்கும். இந்த டேப்பில் தான் நீங்கள் ரெக்கார்டட் செஷன்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸ்கேன் QR கோட் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக இந்த கோர்ஸில் சேரலாம். ஸோ ஸ்மார்ட்டாக படித்தா ட்ரீம் ரேங்கை ஈஸியாக வாங்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு XPL இது வந்துட்டு March 27 ஆரம்பிக்கிறது. நிறைய பசங்க 12th பப்ளிக் முடிச்சு தான் அந்த 30 நாளில் தான் படிப்பாங்க அவங்களுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோர்ஸோட ப்ரைஸ் 10,000 + GST. இப்போவே இதில் சேர்ந்துட்டிங்கன்னா நான் சொன்ன இந்த ஆன்லைன் XPL கோர்ஸ் ஃப்ரீயாக கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த XPL வந்துட்டு ஆஃப்லைன்லேயும் போகுது. பட் நீங்கள் இந்த 27 XPL சேர்ந்தீங்கன்னா, ஆஃப்லைன் XPL சேர்ந்தா இப்போ ஸ்டார்ட் ஆகிற ஆன்லைன் XPL ஃப்ரீ. சரியா? ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இதுலேயும் லைவ் கிளாஸு, டவுட் கிளியரிங் செஷனு, சூப்பர் எக்ஸாம்ஸ் எல்லாமே காத்திருக்குது. அப்புறம் January 4th வீக்லேருந்து LMRP லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் நடக்குது. 81 சாப்டரை நம்ம 20 பார்ட்ஸாக பிரித்து சூப்பராக ரிவிஷன் கொடுக்க போகிறோம். 8000 + நீட் கொஷின்ஸ், 25 + LMRP எக்ஸாம், 30 + மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ரியல் நீட் பேட்டர்னில் இருக்கிறதுனால பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் த மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் தட் we have created. கரண்ட்டாக MBBS படிச்சுட்டு இருக்கிற பசங்க நம்ம ஜைலம் தமிழ்நாட்டிலேருந்து ஓகே படித்த பசங்க நம்ம சென்டர் போட்டு ஒரே வருஷத்தில் 50+ டாக்டர்ஸை, ஃபியூச்சர் டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்களும் இதில் வரணும், அதான் என் ஆசை. ஸோ கால் திஸ் நம்பர், அவர் கவுன்சிலர்ஸ் வில் டாக் டு யூ. ஸ்கேன் QR கோட் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கெட் யூர் ஃப்ரீ நோட்ஸ் லிங்க் இருக்குது, அது மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தா செஷன்ஸுடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். சரியா? இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த செஷனில் சந்திக்கிறேன்.
Until then, keep learning, keep growing. Thank you.